ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டை சுற்றி இருக்கிற பூச்செடியும் காய்கறி செடியும் தான் பார்க்க போகிறோம். ரோஸில் வந்து பார்த்திங்கன்னா ரெட் ரோஸு, எல்லோ ரோஸு, பிங்க் ரோஸ், அப்புறம் லைட் பிங்க்கு, டார்க் பிங்க்லாம் இருக்குது. ஆரஞ்சு ரோஸுமே வச்சுருக்கேன். சாமந்தியில் பார்த்திங்கன்னா மஞ்சள் சாமந்தி, வெள்ளை சாமந்தி, அப்புறம் இது வந்து 7 days ரோஸு சூப்பராக இருக்கும். பூத்துச்சுன்னா நல்லாயிருக்கும். பாதி மொக்காக இருக்கிறதுனால அப்படி தெரியுது. பூத்தோடனே நல்லா பெருசாக பஃப்னு இருக்கும், பார்க்கறதுக்கே அழகாக இருக்கும். ஒயிட் சாமந்தி, வெள்ளை சாமந்தி வந்து க்ரோ பேக்கில் தான் வச்சுருக்கேன். புதினா பாருங்கள், நல்லா சூப்பராக நல்லா தப்பன்னு அழகாக இருக்குது. இது வந்து ரெட் ரோஸு. கத்திரிக்காயுமே வந்து செடியில் தான் க்ரோ பேக்கில் வச்சுருக்கேன். அழகாக அப்படியே அங்கே பிஞ்சு வச்சுருக்காங்க நிறையா. இந்த செடி வந்து வெளியில் வச்சுருக்கேன், வீட்டு வாசல் வச்சுருக்கேன். கத்திரி செடி பக்கத்துலேயே தக்காளி செடி, இதெல்லாம் வந்து தானாக முளைஞ்சிதுங்க. நான் விதெல்லாம் போடலை. அப்படியே செங்காயம் பழமுமா இருக்குது, பார்க்கவே சூப்பராக இருக்குது. இன்றைக்கி வந்து ஒரு 4 தக்காளி போல் பழுத்து இருந்ததா பறிச்சுட்டேன். இதுக்கு மேலே விட்டு வச்சா எலி வந்து கடித்து ஓட்டை போட்டு வீணாக்கிடும். மீதிலாம் காயாக இருக்குது. கொஞ்சம் செங்காயம் ஆனவுடனே பறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. அப்புறம் வந்து தக்காளி செடி பக்கத்துலேயே வந்து முடக்கத்தான் கீரை அப்படியே கொடியாக படரட்டுன்னு விட்டாச்சு. சரி, ஒரு நாளைக்கு தோசை மாவுக்கு ஆகும் அப்படின்னு. அப்புறம் வாடாமல்லி, இந்த மஞ்சள் சாமந்தி, மஞ்சள் ரோஸு, இது வந்து டெல்லி கனகாம்பரம் சொல்லுவாங்க. நல்லா டார்க் ரெட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ வந்து ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை பறித்து காட்டுனா ஒரு அரை துண்டு முழம் வரும், உள்ளங்கை சைஸ் வருது பூவு. இது வந்து சுண்டக்காய் செடி. அப்பப்போ காரக்குழம்பு, சாம்பார், இல்லை சட்னி அதுமாரி யூஸ் பண்ணிப்பேன். ரொம்ப நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டில் கத்திரிக்காய், பச்சை மிளகா, தக்காளி, பாவக்காய் இதெல்லாம் போட்டிருக்கேன். இந்த பாருங்கள், ஒரு கை பூ பறித்தேன், கனகாம்பரம். இது வந்து இன்றைக்கி மட்டுமே பறித்த பூ. இது கூடவே வந்து நம்ம வீட்டு செடியில் பூத்த இந்த கலரு காக்கட்டான், டிசம்பர் பர்பிள் கலரு, ராமர் இதெல்லாம் இருக்குது. அப்படியே கலந்து கனகாம்பரத்தை கூட கட்டிடுவோம், சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன பூச்செடிலாம் வச்சுருக்கீங்க? இந்த பூவெலாம் உங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லுங்கள். இதிலே கனகாம்பரத்துலேயே ஊசி கனகாம்பரம், மஞ்சள் கனகாம்பரம், சிகப்பு கனகாம்பரம், டெல்லி கனகாம்பரம் அப்படின்னு இருக்குது. அதுக்கப்புறம் காக்கட்டான் பார்த்திங்கன்னா வெள்ளை காக்கட்டான், கலர் காக்கட்டான், இது எல்லாமே நான் சொல்கிற வெரைட்டி எல்லாமே எங்கள் வீட்டில் வச்சுருக்கேன். பீன்ஸ் பாருங்கள், அழகாக கொடி ஏற்றி விட்ருக்கேன். இதுவுமே க்ரோ பேக்கில் தான் போட்டிருக்கேன். அவரை செடி நினச்சிட்டேன், அப்புறமா பார்த்தா பீன்ஸு, கத்திரிக்காய், தக்காளி இதெல்லாமே நம்ம வீட்டில் இருக்குது. புதினா, அப்புறம் இஞ்சி கூட போட்டிருக்கேன். இஞ்சி நிறைய இடத்துல இருக்குது. இந்த வீடியோவில் வருது என்னன்னு தெரியல, அடுத்து காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்ததில் உங்களுக்கு எது வந்து அட்ராக்ட் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லுங்கள். பீன்ஸ், கத்திரிக்காய், பச்சை மிளகாய், ரோஸ் செடி, கனகாம்பரம், இப்படி பலதரப்பட்ட பூச்செடி, காய்கறி செடி இருக்குது. இதில் எது உங்களுக்கு பிடிச்சதுன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.